என்னாச்சு? குட் ஈவினிங் ஆல். Guten Guten Abend, Mom. Guten Abend, ma'am. Abend. என்னாச்சு சந்தியா கடைசியில ஏதோ மெசேஜ் போட்டு போட்டு டெலீட் பண்ணிருக்கீங்க? மேம் அது தனியா பேசி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்கன்னு சொன்னீங்கல்ல, சரி. அது நான் அவங்க பேசியிருக்கிற மாதிரி நான் பேசியிருக்கேனான்னு நான் எடிட் பண்ணி அவங்க பேசுனது தனியா ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அது நான் தனியா பேசிதான் அனுப்பிச்சேன், அட்டாச் பண்ணி அனுப்பிச்சேன் எடிட் பண்ணி. அது என்ன ஆச்சுன்னா வெறும் வாய்ஸ் மட்டும் அனுப்ப சொல்லியிருக்கீங்க. நான் அது வந்து அவங்களோடது சேர்த்து அனுப்பிச்சிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க பேசுனது எப்படி நான் பாத்துக்கிறேன்ல, அதுக்காக தான் நான் கேக்குறேன். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ மாதிரி அனுப்பிச்சீங்க பாத்தீங்களா? கரெக்டா பேசணும்னா மேம்? எனக்கு கேட்கல. அதுதான் உங்களுக்கு கேட்கலீங்களா? நாங்க கேட்கல. எங்க அனுப்பிச்சிருக்கீங்க? அதான் ஏன் டெலீட் பண்ணீங்கன்னு தான் கேக்குறேன். அது டெலீட் பண்ணல மேம். நான் லாஸ்டா பண்ணதான் பண்ண. அது அப்படியே தான் இருக்கு. அது டெலீட் பண்ணல. எங்க மேல ரெக்கார்டர் வீடியோன்னு இருக்கும் பாருங்க. அதுல நீங்க பேசிருக்கீங்களா? அதுல நான் தான் மேம் அவங்க பேசிருக்காங்க. நான் தான் மேம் பேசினேன். அது அவங்களோட சேர்த்து நான் பின்னாடி பேசுவேன். அது சென்ட் பண்ணும்போது ஸ்பீடு வச்சேன் மேம். அது வந்து வேக வேகமா வருது. அப்படியா? அது என் வாய்ஸ் தான். Gute Reise. பரவாயில்லையே. Hallo, wie geht's dir? Hallo, danke gut. Und dir? Und wie geht's dir? Hallo, danke gut. Und dir? Und wie geht's dir? நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு கேட்டேன், நீங்க அத மட்டும் கிளிக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க போல அப்படின்னு. பரவாயில்லையே. Guten Morgen. ரெக்கார்டி பேசி அனுப்புங்க. சரி சரி சரி, கடைசியில டிஃபரன்ஸ் புரியுது, எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல. அதனாலதான் உங்களை திரும்பி வந்து நான் அப்படி சொல்லிட்டேன். சரி சரி, சூப்பர். அதுதான் மேம். எல்லாருமே இந்த மாதிரி இது வந்து நீங்க அவங்க போட்டத ரெக்கார்ட் பண்ண அவசியம் இல்ல. ஒரே நிமிஷம். அதான் அதுதான் மாத்தி பண்ணிட்டேன். இல்ல அதனால ஒண்ணும் தப்பு இல்ல, நீங்க பண்ணதும் கரெக்ட் தான். இது டைம் எடுக்கும்ல, அதுக்காக நான் யோசிச்சேன். உங்களுக்கு கரெக்டா இருக்கா? ரொம்ப நேரம் எடுக்கலையா? இல்ல மேம், அது நான் எடிட்ல கொஞ்சம் எடிட் பண்ண தெரியும் மேம் எனக்கு. பட்டு பட்டுன்னு பண்ணிட்டேன். தெரிஞ்சனால ஓகே. நீங்க சும்மா அந்த அதை அப்படியே போட்டுட்டு நீங்க ரெக்கார்ட் பண்ணியும் அனுப்பலாம். பேசிதான் பார்த்தேன் மேம். அதுவே 2-3 முறை பேசிட்டு பார்த்தேன். அவ்வளவுதான், சூப்பரா வந்துடும். அது பேசி பார்த்தீங்கன்னாலே. நீங்க இப்ப ஆரம்பிங்க பாப்போம். ஐயோ, இல்ல எல்லாரும் ஒரு கொஸ்டின் கேளுங்க, ஒவ்வொருத்தட்ட ஒரு மாறி மாறி. Guten Abend, Jinita. Guten Abend, ma'am. Geht es dir? Guten and do. Und do. Dear. Und do. அதோட பேசி பார்க்கணும், சரிங்களா? ஓகே மேம். பண்ணிட்டீங்கன்னா நல்லா சூப்பரா பண்ணிருப்பீங்க. Guten Abend, Revati. Wie geht es dir? Ma'am. எல்லாரும் மியூட் பண்ணுங்களேன், ஒரு ஆள் மட்டும். நான் பேர் சொல்றவங்க மட்டும் ஆன் பண்ணிக்கோ. Guten Abend, Revati. Guten Abend, Ma'am. Wie geht es dir? Wie geht es dir? Bis bald, Ma'am. Wie geht es dir na என்னது? How are you ன்னு கேட்டேன். How are you? Okay, Ma'am. Sehr good, Ma'am. Und dir, Ma'am. Danke und dir. Sehr gut. Danke und dir. Okay, super. அடுத்தது குணவதி. Guten Abend, ma'am. Guten Abend, குணவதி. Wie geht es dir? Thank you யாரோ for இப்ப ஈவினிங் நைட் 9:30க்கு யாரோ கால் பண்ணீங்க. நான் நம்பர் யாரோடதும் சேவ் பண்ணல. ரேவதி தானா? நான் தான் மேம், சந்தியா மேம். சரி சரி. தெரியாம கால் பண்ணிட்டீங்களா?
இல்ல மேம் அத டீடைலா சொல்லலாம்னு பண்ணேன் மேம். அப்புறம் நான் கட் பண்ணிட்டேன் கிளாஸ்ல சொல்லிக்கலாம். சரி, ஓகே. அவ்வளோ கிளியராலாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? நம்ம இதுல கிளாஸ்ல எல்லாருக்கும் நடக்கிறதான். ஓகே மேம். எனக்கும் ஈவினிங் எங்க பிள்ளைங்க இருப்பாங்க. அதனால நான் மோஸ்ட்லி ஃபோன் அவங்க தான் வச்சிருப்பாங்க. கையில இருக்காது. ஓகே மேம். Gunavati, guten Abend, Gunavati. Wie geht es dir? Danke, gut, wunderbar. Und dir? Mir geht es auch gut, danke. Ja. Sandhya, wie geht es dir? Sehr gut மேம். Sangeeta, dear. wie geht es dir? Danke. And good und dir. Mir geht es auch gut, danke. Wie ist deine Handynummer, Sangeeta? நம்பர் Wie ist deine Handynummer? உங்களோட ஃபோன் நம்பர் என்னன்னு கேட்டேன். 7 0 4 4 0 4 4 0 7. நீங்க ஹெட்செட் போட மாட்டீங்களா? கொஞ்சம் அதை போட்டுக்கோங்களேன். நான் பேசுறது ரொம்ப லேட்டா தான் உங்களுக்கு கேக்குது. ரொம்ப லேட்டா தான் ரிப்ளை பண்றீங்க. அதுவும் இல்லாம அந்த ரூமோட எக்கோ ரொம்ப லேட்டா கேக்குது எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல போட்டுக்கோங்க. ஓகேடா. சந்தியா, wie ist deine Telefonnummer? இன்னைக்கு ஏஞ்சல் அம்மா வரலையா? Ja, Sandhya, Entschuldigung. Wie ist deine Handynummer? 8 1 1 0 8 8 8 8 0 மேம். Okay. Chinita? Neun, drei, neun, fünf, fünf, eins and drei. 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 Sorry. Drei. Anneselvi Priya, guten Abend. Wie geht es dir? Guten Abend, Ma'am. Sehr gut, danke. Und du? Mir geht es auch gut, danke. Wie ist deine Handynummer? Yes, 9 6 Zoe 0 5 6 8 9 7 9. Okay, good. So 1 to 12 வரைக்கும் கொஞ்சம் கடகடன்னு எல்லாரும் சொல்லிடுறீங்களா? ஓகே ஓகே மேம் 0 1 2 Zoe 3 4 5 6 7 8 9 Jane 11 12. சரி, ஒரு தடவை நான் சொல்றேன், திரும்ப சொல்லுங்க. 0 0 1 1 1 2 2 3 3 4 4 5 5 6 Sechs, 6 7 sieben, not 7 7 7 8 8 9 9 10 10 11 11 12. 12. ஓகேங்களா? சூப்பர். இது வரைக்கும் தரவுதானப்பா? ஓகே மேம். Yes, ma'am. இப்ப அடுத்து நான் இதை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு 20 வரைக்கும் சொல்லி கொடுத்துறேன். 20 சொல்லி கொடுத்துட்டு 20ல இருந்து 20 30 40 50 60 70 80 90 100 அதையும் சொல்லி கொடுத்துறேன்.
எல்லா கிளாஸ்லயும் நான் 1 to 100 ஒரே நாள்ல முடிச்சிருவேன். பட் கொஞ்சம் உங்களுக்காக நான் ரொம்ப ஸ்லோவா தான் போறேன். ஓகே. ஸோ இத மட்டும் நான் சொல்லிக் குடுக்குற மட்டும் கொஞ்சம் தரோவா டெய்லி படிச்சிருங்க. பட் உங்களுக்கு நெறைய டைம் இருக்கு போல நெறைய பேருக்கு. என்ன? Yes, ma'am. இல்ல மேம். எனக்கு டைம் இல்ல மேம். இல்லையே நெறைய பேர் பண்ணியிருக்கீங்களே! இவ்ளோ தூரம் என் கிளாஸ்ல யாரும் அந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டாங்க. பண்ணுவாங்க. பட் குடுக்குற ஒரு ஆக்டிவிட்டி தான் பண்ணுவாங்க. நீங்க 2 ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்க நெறைய பேர். அதுவே பெரிய விஷயம். சரி. Danke, ma'am. அதனால தான் திடீர்னு யோசனை வந்துச்சு. சரி எல்லாரும் முடிச்சுட்டீங்களே! இன்னொரு எக்சர்சைஸ் குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நெனச்சேன். ஸோ பார்ப்போம். இனிமேல் அந்த மாரி எக்ஸ்ட்ரா ஆனா குடுத்தா அந்த உங்களுக்கு எக்ஸசைஸ் நல்லா இருந்துச்சு மேம். ஒரு வாட்டி நல்லா தப்பு பண்ணா இருந்ததுல்ல. கூட திருப்பி மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆ நிறைய ஸ்கோர் பண்ணணும்னு தோணுது மேம். கண்டிப்பா. அதுக்காக தான் நான் நான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் குடுப்பேன். 76 எடுத்தேன். அதுக்கப்புறமா இன்னும் ட்ரை பண்ணி 90 கிட்ட வந்த மாதிரி ட்ரை பண்ணேன். சூப்பர். நான் 90க்கு கம்மியா வந்தா எல்லாத்தையும் திரும்பி தான் பண்ண சொல்லுவேன் எப்பயுமே. இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால தான் நான் நாங்களே விட்டுட்டேன். ஓனாவே அதை பிராக்டிஸ் பண்ற அளவுக்கு பரவால்ல. இருந்துச்சு மேம். சூப்பர். ஆமா. அதுக்காக தான் இத வந்து நான் குடுக்கறதே. எல்லாரும் ஒர்க் ஷீட் தான் குடுப்பாங்க. நான் இதுதான் குடுப்பேன். ஏன் அப்டின்னா, ஒர்க் ஷீட்ல நீங்க தப்பு பண்ணாலும், தப்பு பண்ணலாட்டி அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும். என் கிளாஸ் வர்ற எஸ் மேம். வரைக்கும். இதுனா உங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிரும். அதே மாரி உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் தேவை கிடையாது. ஸ்பீக்கிங்க்கு நல்ல ஆமா மேம். ஹெல்ப்ஃபுல். இது யாரும் அவ்வளவா குடுக்கவே மாட்டாங்க. எனக்கு இது மட்டும் தான் பிடிக்கும். Okay. நான் இத தான் குடுப்பேன். மேம் நான் எனக்கு அது ஒரு டவுட் ஃபர்ஸ்ட் மேம். ம். மேம் இப்போ லாஸ்டா ஒரு லிங்க் கொடுத்து கொஞ்சம் ஸ்பீடா இருந்ததுல மேம் ஸ்பீக்கிங் அந்த ம். ஆடியோ வாய்ஸ். இப்போ அந்த மாதிரி தான் வந்து ஸ்பீக்கிங் டெஸ்ட் இருக்குமா? இப்போ ஸ்பீக்கிங் டெஸ்ட் B2 B2ல இல்ல இன்னும் அந்த லெவல் கொடுக்கலையா? இல்ல மேம் அந்த ஸ்பீடு சொல்றீங்களா? அந்த ஸ்பீட்ல இருக்குமா? அந்த ஸ்பீடு இருக்குமா? இல்ல அதை விட ஆமா. ஃபாஸ்டா பேசுவாங்களா? அதாவது உங்களுக்கு வந்து ஜெர்மன்ஸ் பேசுறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்ப்பா. இந்த ஜெர்மன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க அங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இங்கிலீஷ்ல பேசினாலாம் பேசவே மாட்டான். பேச மாட்டான். ம். அவன பொறுத்தவரைக்கும் அவனோட லாங்குவேஜ். நம்மளுக்கு நம்ம தாய்மொழி தமிழ் எப்படி முக்கியம் நம்ம நினைக்கிறோம், அதே மாரி அவனுக்கு. உங்கள பொறுத்தவரைக்கும் நர்சஸ்க்கு இதுதான் பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஏஜ்டு பீப்பிள்ஸ் தான் நெறைய வருவாங்க. ஜெர்மனிய பொறுத்தவரைக்கும் அ ஒரு 60, 70 வயசுல இங்க நம்ம ரிட்டயர் ஆகுறோம்ல, அங்க 70 வயசுக்கு மேல தான் ரிட்டயர்மென்ட். ஓகே. அந்த ரிட்டயர்மென்ட் ஃபுல்லாமே அங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள மாரி நம்ம வீட்ல நம்ம மாமனார், மாமியார, அம்மா, அப்பா வீட்ல வச்சு பார்த்துக்கிற மாரி அங்க யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. 18 வயசுக்கு மேலயே வீட்ட விட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க பிள்ளைங்கள. அவங்க பிள்ளைங்கள பார்க்கறது, அவங்கள வளர்க்கறதுன்றதோட அவங்க போயிருவாங்க. ஸோ இவங்கள வந்து பார்த்துக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஒண்ணு வீட்டோட நர்ஸ் போட்டுக்குருவாங்க. அப்படி இல்லன்னா ஹாஸ்பிட்டல்ல வந்து தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. ஸோ ம். அவனுக்கு ஃப்ரீ. இப்ப நம்மலாம் ஒரு 4 நாள் ஹாஸ்பிட்டல் போனோம்னா என்ன நெனைப்போம்? ஐயய்யோ! காசு செலவாகுதேன்னு வீட்டுக்கு ஓடியாந்துருவோம். என்னதான் அந்த வாடகை இதெல்லாம் பிடிக்காது அப்படி இப்படின்னு எல்லாரும் சொன்னாலும், காசு வந்து ரூம் ரென்ட், அந்த ரென்ட், டெஸ்ட் அது இதுன்னு பார்ப்பாங்க இல்லையா? அங்க அப்படி கிடையாது. இங்க தான் எல்லா வசதியும் இருக்கு. நம்ம இங்க இருப்போன்னே இருந்துருவாங்க. அந்த வயசானவங்களுக்கெல்லாம் வந்து தமிழ் சாரி இங்கிலீஷே தெரியாது. அப்ப ஜெர்மன்ல தான் பேசணும். ஓகே. அதுக்கு தான் உங்களுக்கு இந்த ப்ரிப்பரேஷன். ஓகே. இவங்க எல்லாருமே நம்ம ஆடியோல கேட்கறவங்க எல்லாருமே அங்க ஜெர்மன் பேசுறவங்க. அப்ப அந்த மதர் டங்க நம்மள மாரி ஸ்லோவா பேச மாட்டாங்க. நம்மளுக்கு அது மதர் டங் கிடையாது. அதனால நம்ம ஸ்லோவா பேச மாட்டோம். இத கேட்டு, 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 கேட்டு பழகும்போது உங்களுக்கு வந்துரும். சரிங்களா? நம்ம இதே மாரி டெய்லி கேட்டுட்டே இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா புரிய வந்துரும். ஓகே மேம். பட் ஸ்லோவாலாம் பேச மாட்டாங்க. அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்லோவா பேச மாட்டாங்க. இல்ல மேம் லாஸ்ட் வாய்ஸே வந்து இப்போ செகண்டா இப்போ லாஸ்டா நீங்க லிங்க் சென்ட் பண்ணீங்கல்ல அதுல கொஞ்சம் ஸ்பீடா இருந்தது. அந்த லெவலுக்கு தான் அவங்க பேசுவாங்களா? நான் அதை விட ஹை ஸ்பீட்ல வந்து டக்குன்னு பேசிடுவாங்களா? அந்த ஒரு இல்ல டவுட் B2ல இருக்கு. நல்லா ஃபாஸ்ட்டாவே பேசுவாங்க. சரி ஓகே மேம். டவுட் மேம். சொல்லுங்கம்மா. இப்போ இந்த ஏபிசிடி அதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்களா மேம்? ம். அதுல வந்து உம்லவுட்ஸ் இருக்கு. அந்த ம். உம்லவுட்ஸ் வந்து எங்கெங்க போடணும் அப்படின்றது மட்டும் எங்கெங்க போடணும்லாம் இல்லப்பா. அந்த வார்த்தைகள்ல எங்க வருதுங்கிறத நீங்க பார்த்து படிக்கணும். எங்க வருதுன்னு நம்ம 10ல 1 to 10 வரைக்கும் படிச்சிருக்கீங்களா? அங்க எங்கெங்க வருது? ஃபுன்ஃப்ல வருதா? ஃபுல்ல வருது. அப்புறம் அப்புறம் 12ல வருதா? 12ல வருது. அந்த மாரி தான் படிக்கணும். மேம் எங்கெங்க இல்ல மேம். வருதுன்னு ஐடியா கிடையாது. வேற எனக்கு புரியல உங்க கேள்வி அப்ப. நான் சொல்றது மேம் கரெக்ட்டா? இப்போ வந்துட்டு மேம் இப்போ ஆல்பாபெட் வந்துட்டு
டெஸ்ட் டெஸ்ட் டைம்ல வந்து ஆல்பபெட் கேக்குறாங்க. இப்ப அத நம்ம வந்துட்டு எழுதுற மாதிரிக்குள்ள இருக்கலாம் மேம். அப்போ வந்துட்டு ஏ அந்த ஆ அடுத்து பே சே அந்த மாதிரி வந்து இசட் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் உம்லெட்ஸ் வருமா? இல்லாட்டிக்கு அந்த ஆக்கு ஏபிசிடி அடுத்தே எல்லாம் உங்களை எழுத சொல்ல மாட்டாங்கடா. ஏபிசிடி எல்லாம் உங்களை யாரும் எழுத சொல்ல மாட்டாங்க. ஒன்லி கேக்குறது மட்டும்தான், ஹியரிங் மட்டும்தானா மேம்? ஸ்பீக்கிங் இந்த நான் இப்ப கேக்குறேன்ல, வி ஹைஸ் டு ஆ அப்படின்னு கேட்டா நீங்க வந்து உங்க பேரை சொல்லணும், ஃபோன் நம்பர் சொல்லணும். அந்த ஓகே மாதிரி தான். அதுதான் பேசுறது. எழுதுறதுல இப்ப வந்து இஷ்பின் செல்வி அப்படின்னு எழுதுவீங்க. ஓகே. ஓகே, சும்மா இந்த மாதிரி ஏபிசிடி எல்லாம் எழுதுறதெல்லாம் வராது. நீங்க இமெயில் எழுதணும். இப்ப அத ஓகே ரைட்டிங்ல இமெயில் தான் எழுதணும். ஓகே, அப்ப அந்த ஓகே மேம். உம்லோட்ஸ் வந்து எங்கெங்க வருதுன்னு நம்ம பாத்துக்கணும். அப்படி படிக்கும்போது ஆமா. இப்ப என்னோட வயசு வந்து 12ன்னு எழுதும்போது அந்த இடத்துல 12ல ஓ வந்து உம்லோட் போடணும்ன்றத படிக்கணும். ஓகே. கண்டிப்பா எழுதணும். தப்பா எழுதிடக்கூடாது. ஓகே. மெமரி பண்ணிக்கணும். ஆமா, அந்த வேர்ட்ஸ் மெமரி பண்ணும்போது லெட்டர்ஸை படிக்கும்போது ஓன்னா அது ஓ உம்லோட்டா இல்ல வெறும் ஓவாங்கிறத நம்ம படிச்சிடணும். இந்த இடத்துல அதுவும் டிஃப்ரென்ஸ் வரும். சில வேர்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த உம்லோட் வந்தா அதுக்கு ஒரு மீனிங், உம்லோட் வரலைன்னா அதுக்கு ஒரு மீனிங்ன்ற மாதிரி எல்லாம் நிறைய வேர்ட்ஸ் வரும். ஸோ அதனால நம்ம கேர்ஃபுல்லா படிக்கணும். ம்? ஓகே மேம். சரி, இப்ப 13 14 சொல்லி கொடுத்துறவா? ஓகே. ஓகே மேம். 13ங்கிறது என்னது? 3 + 10 தான். ஓகே, 3 + 10. 3னா என்னது? ட்ரை. ட்ரை. Right. 10 என்ன சொல்லுவாங்க? பேக்ல தான். ஜேன். ஜேன். ஓகே, கொஞ்சம் பேசுறீங்கன்னா மியூட் பண்ணிக்கோங்க வனசெல்வி. நான் தான் மியூட் பண்ணிட்டேன். ட்ரை ஜேன். ஓகேங்களா? ட்ரை ஜேன். வாட் இஸ் ட்ரை ஜேன்? 13. ட்ரை ஜேன். அடுத்தது 14 எப்படி சொல்லுவோம்? 4 + 10. அப்ப 4க்கு என்ன? ஃபியர். ஃபியர். அவ்வளவுதான். அப்ப என்ன தெரிஞ்சா போதும்? 1 2 3 கரெக்டா தெரிஞ்சா போதும். ஓகே, ஃபியர் தென். ஃபியர் ஜேன். மேம் நம்ம வந்து இதுல வந்துட்டு 3 ஃப்ரண்ட்ல இருந்து 1 இருந்தாலும் நம்ம 3 தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் இல்லைங்க மேம்? ஆமா, சரிங்க 3 + 10 தான் சொல்லணும். சரிங்க. ட்ரை ஜேன். அந்த 10 தான் அடுத்தது வருது. நம்ம இங்கிலீஷ்லயுமே பாத்தீங்கன்னா 13 அப்ப 3 அந்த தான் ஃபர்ஸ்ட் வருது. 14 4 கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும். எஸ் மேம். சரிங்க. Okay, ma'am. 15 15 ஃபுன் ஜேன். சைன். ஃபுன் ஜேன். 16க்கு செக்ஸ். ஓகே, இப்போ இதுல மட்டும் என்னன்னா செக்ஸுக்கு எஸ் போட்டிருப்போம். இந்த இடத்துல இசட் வரனால நான் என்ன போட்டுருவேன்? இந்த எஸ் எடுத்துட்டு செக்ஸ் ஜேன் போட்டுருவேன். ஓகே, 17ம் அதே மாதிரி தான். ஜீபன்ல இ என்ன எடுத்துட்டு ஓடி தள்ளும். சீசன். இது ரெண்டு மட்டும் எழுதிக்கோங்க. ஜீப் ஜேன் ஜெக்ஸ் ஜேன். ஜீப்சேன். இது தெரியுதா? தெரியுது மேம். Yes, ma'am. Soil.
எழுதிட்டீங்களாப்பா? எழுதிட்டோம் மேம். ஹண்ட்ரட் கேட்டீங்க மேடம். இத பாருங்க. மைனஸ் 20 மைனஸ் 20 என்ன எப்படி சொல்லணும்? Zwan. Zwanzischen சொல்லணும். இதை மட்டும் மனப்பாடம் பண்ணுங்க. Zweisch எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா டூங்கிறது வந்து ஸ்வைங்கிறனால. ஓகே, இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Zwanzig சொல்லுங்க. Zwan. 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 Zwanzig. ஆமா, சாரி. இந்த இஜெட் ஐஜி இருக்குல்ல, இதை வந்து எப்படி சொல்லுவோம்னா ஐஎஸ்ஹெச் மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். Zwanzig. Zwan. Zwan. Zwanzig. Zwanzig. Dreibig. Dreibig. Zwanzig. Zwan. உங்களுக்கு எதுவுமே புரியல அப்படின்னா வந்து உடனே என்கிட்ட சொல்லிருங்கப்பா. Okay, ma'am. ஓகேங்களா? அப்புறம் யாராவது ஃபோன் பண்ணி கேட்குறப்ப அவங்கள்ட்ட தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு இருக்காதீங்க. யா நம்ம இன்ஸ்டியூட்ல இருக்கிறவங்க எல்லாருமே இங்கிலீஷ் எடுக்கிறவங்க. நான் ஒரு ஆள் தான் தமிழ் எடுக்கிறவங்க. அதனால தான் நான் இங்கே மூவ் ஆயிருக்கேன். என்னோட வேற பேட்ச் இந்த ஒரு வாரம் நான் முடிஞ்சிருச்சு. அவசரமா அதை முடிச்சுட்டு டக்குன்னு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மேம் சொல்லுங்க ரேவதி. மேம் சொல்லுங்க. மேம் மனசெல்வி மேம். மேம் கங்க்ராச்சுலேஷன். இனி நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. சரியா? ஏன் பாராட்ட சந்தோஷம். இல்ல மேம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ் கிளாஸ் கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் இங்கிலீஷ் தான்ப்பா எடுத்துட்டே இருப்பேன். ஃபுல்லா இங்கிலீஷா தான் இருக்கும். அது நிறைய மொக்கையா இருக்கும். அது ஒரு வாரத்துக்கு மேல இங்கிலீஷ்ல பேசக்கூடாது. நிறைய ஜெர்மன் தான் யூஸ் பண்ணும். ஸோ இருந்தாலும் நம்ம தமிழ் லாங்குவேஜ் நம்ம சொல்லி புரிய வைக்கிற மாதிரி வராது. சில நேரத்துலலாம் சில இதெல்லாம் இருக்கும். அதுவும் இல்லாம தமிழ் பசங்க வரணும்னு தான் நான்லாம் நினைப்பேன். நிறைய கேர்லைட்ஸ் இவங்களே நிறைய கேர்லைட்ஸ் தான் போவாங்க. நம்ம தமிழ் பசங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க நிறையா போகணும் வைக்கணும்னு தான் நான் நினைப்பேன். அவங்களுக்கு இருக்க டெடிகேஷன் வந்து நம்ம தமிழ் பசங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் பேர் போயிட்டேங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்து அடுத்தவங்களும் போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். கண்டிப்பா மேம். இப்ப நீங்க போயிட்டீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் நினைப்பாங்கல்ல, சரி அப்ப போய் படிப்போம், நம்மளும் ஜெர்மனி போலாம் அப்படின்னு. இதுலதான் கேரளால தான் நிறைய வருவாங்க. நானே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 2021, 22 ஆமா 21 நினைக்கிறேன். அப்ப வந்து B2 எழுத போகும்போது 40 பேரு 40 பேர்ல போய் எழுத போனேன். 39 பேர் கேரளாக்காரவங்க. நான் ஒரு ஆளு தான் தமிழ்கார பொண்ணு. பார்த்தேன் அவங்களா குரூப்பா வந்து அவங்களா படிப்பாங்க, அவங்களா எழுதாங்க, நான் மட்டும் பேன் உட்காந்துருப்பேன். அப்படி இருக்கும், அப்படி படிப்பாங்க. சரி என்னடா நம்ம தமிழுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டேன். இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இப்பதான் கொஞ்சம் தமிழ் பசங்க பாருங்க இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ். பட் அந்த அளவுக்கு அவங்க கேர்லைட்ஸ் அளவுக்கு போறது இல்லை யாரும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவங்க டயர்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா வீட்டு வேலை அது இதுன்னு பாக்குறது, லேடிஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்பும் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ஊர்ல அதை வந்து இதே யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு மாமனார் மாமியாரா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, சரி நம்ம ஒய்ஃப் போனா நம்மளும் போகலாம், நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். யா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னத்தடா படிச்சு கிழிக்கிறா, பேசாம வேலையை விடுறா அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துட்டு கொஞ்சம் நம்ம இது பண்ணி தான் படிக்கணும். என்ன அதெல்லாம் கொஞ்சம்
என்னதான் இது பண்ணாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, நம்மளுக்கு என்ன வேணும்? நம்ம தனியா நம்ம கால்ல நிக்கணும், நம்ம சம்பாரிக்கணும், படிக்கணும். யா எல்ஹெச் மேம். சூப்பர்டா. மேம் சரி, இப்போ அந்த இதுக்கு 20, முன்னாடி 30, ஒரு 40, 50 படிச்சிடலாம். சரிங்களா? மேம் 13ல இருந்தே ஒருக்கா சொல்லுங்க மேம். திரும்பி 1 சொல்லிடவா? 3 ஃபர்ஸ்ட் ஸ்லைடு ஆமா ஒரு ஒன் டைம் டைம். போடுங்களா மேம்? ஃபர்ஸ்ட் ஸ்லைட்னா 1 2 3 ஆடா? ஜினிதா தானே இல்ல கேட்டது? மேம் 13. எஸ் மேம் 13ல அந்த ஸ்லைடு போடுங்களா மேம்? அது ஒரு இதுல காமிச்சு. கிளியரா தெரியுதுல்ல? ஓகே மேம். இது அப்படியே அந்த ட்ரை ஃபியர் மேம் இது ஆஃப்டர் அனுப்புவீங்கல்ல மேம்? கண்டிப்பா அனுப்புவேன். ஓகே. ம்? நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து கேர்லைட்ஸ் தான் நிறைய போயிருக்காங்க. அப்படியே பயங்கரமா விழுந்து விழுந்து படிப்பாங்க. ஆமா மேம் பார்த்தேன். இனி அடுத்து நம்மளும் நிறைய பேர் போவோம். கண்டிப்பா போவோம் மேம். ஸ்வான்சிஷ், அடுத்தது வந்து ட்ரைசிஷ். ஓகே, ட்ரை அப்படிங்கிறது என்னது? 3. ஓகே, அதோட நான் என்ன போட்டேன்? இந்த ட்ரை இஸ்ல மட்டும் இந்த இடத்துல மட்டும் நான் வந்து பீட்டா சிம்பல் போட்டிருக்கேன். இந்த இஸ் வித் எல்லா இடத்துலயும் பாருங்க இஜெட்ஐஜி தான் இருக்கும். அதுதான் போடணுமா மேம்? ஆமாண்டா, அது அப்படிதான் போடும். அது ப்ரொனவுன் பண்றது மேம் ப்ரொனவுன்ஸ் தான் பண்றது பண்ணணுங்களா? எல்லாமே ஒண்ணுதான். ஜிஷ் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப சொல்லுங்க. ஜேனு, ஸ்வான்சிஷ், ட்ரைசிஷ், வியர்சிஷ், புன்சிஷ், ஜெக்சிஷ், ஜீப்சிஷ், ஆக்சிஷ், நாயின்சிஷ், அடுத்தது 100 ஹுண்டர்ட் அப்படின்னு சொல்லணும். 100 எப்படி சொல்லணும்? ஹுண்டர்ட். ஓகே, ஹுண்டர்ட். மேம் 80 ஒரு வாட்டி மேம். மேம் முதல்ல இருந்து இன்னொரு தடவை சொல்லிடுறேன், திரும்பி சொல்லுங்க. ஜேன், ஸ்வான்சிஷ், ட்ரைசிஷ், ஃபியர்சிஷ், புன்சிஷ், செக்சிஷ், ஜீப்சிஷ், ஆக்சிஷ், நாயின்சிஷ், ஹுண்டர்ட். மேம் அந்த EINN போட்டிருக்கீங்க. அது ஒண்ணும் இல்லடா, 100. இப்போ 100 100 200ன்னு சொல்றதுக்கு 100. அடுத்து 200 சொல்லும்போது 200ன்னு வரும். ஓகேங்களா? 100 ஓகே. 100 200 300 அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஓகே, இது நான் வந்து போட்டோ அனுப்பிச்சிருவேன். எல்லாத்தையுமே போட்டோ அனுப்பிச்சிருவேன். நீங்க என்ன பண்ணணும்னா இன்னைக்கு நாளைக்கு, ஆனா ஒரே நாள்ல கண்டிப்பா வராது. ஓகே, ஒரு வாரமாவது டெய்லி நீங்க என்ன பண்ணா தூங்குறதுக்கு முன்னாடி இதை சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். ஓகே, இப்போ நீங்க ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து மாத்திரை கவுண்ட் பண்றீங்கனால என்ன பண்ண, வாய்க்குள்ளேயே இதை ஜெர்மன்ல சொல்லி கவுண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண. எங்க உங்களுக்கு வந்து நம்பர் சொல்றதுக்கு சான்சஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் என்ன சொல்லணும்? இந்த மாதிரி ஜெர்மன்ல சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த ஒரு தடவை பார்க்காம நீங்களா சொல்லுங்க, நான் என்னோட ஹெல்ப் இல்லாம நீங்க
பார்க்காம முடியாது. சரி பார்த்தே சொல்லுங்க. Join. Swansis, Drysis, Rises. Fiercis, Funcis, Sexis, Cheapsis, Oxis, Noinsis, 100, 100, 900. சங்கீதா Yeah, ma'am. கோச்சுக்காதீங்க. எல்லாரோட வாய்ஸ் எனக்கு கிளியரா கேக்குது. உங்களோட வாய்ஸ் மட்டும் எனக்கு கேட்க மாட்டேங்குது. சரிங்களா? ஏஞ்சல் எப்போ வந்தீங்க? கொஞ்சம் நாளைக்கு ஹெட்செட் போட்டுக்கோங்க. அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வர இதா இருக்கப்படுது. ஓகே ஏஞ்சல், மெசேஜ் பார்த்துட்டேன். சரி, இப்போ நான் 21 சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துறேன். வீட்டில் நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே அது வந்துடும். ஓகே, இப்போ 20 வரைக்கும் வந்துருச்சு. இதை நான் ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டேன். நான் சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் அதை பார்த்து கூட சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ 13 நம்ம எப்படி போட்டோம்? என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 21 அப்படிங்கறத வந்து நான் அப்படியே ரிவர்ஸ் எழுத போறேன். இந்த 1 அதுக்கப்புறம் 20, 1 + 20 எப்படி யாரு கண்டுபிடிச்சது? மேம் தனித்தனியா பிரிச்சு லைன் இல்ல மேம், லைன் போட்டிருக்கீங்களா மேம்? கலர் சேஞ்ச் பண்ணி காட்டியிருந்தீங்க பிளஸ் ஸ்லைட்ல. அந்த ஐன் மட்டும் ஒரு இது, அப்புறம் und zwanzig. ஓகே, eine und zwanzig. ஓகே, ஐன்ஸ்ன்னு போடாம ஐன் சொல்லுங்க. எப்படி வருதுன்னு தெரியுதா ரேவதி? ஐனை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு 20 திரும்பி போடு. இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும், ஆனா நம்ம சொல்லும் போது எல்லா இடத்துலயும் வராது. ஓகே, ஏன்னா நம்ம வந்து 61ன்னு சொல்லி பழகிடுவோம். இங்க அப்படியே 160ன்னு மாத்தி சொல்லணும். ஓகே, ஸோ அது கொஞ்ச நாள் வர்றதுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கும். சரி, அடுத்தது 22. 22. நீங்க 33 சொல்லுங்க. 33. 33 கரெக்ட் தான். 44. 54. 55. 67. 76. தப்பா கரெக்டா மேம்? கரெக்டா 89. 89. Act 1 9 89 நான் சொன்னேன். 89. பாத்தீங்களா? Act 1 9 இல்ல மேம், 989. கரெக்டா மேம்? ஆக்ட் 1 9 கரெக்டா இல்ல தப்பா? ஆக்ட் 9 செஷன் தானே. 9 வந்துட்டு தான் ஆக்ட் வரணும். ஆமா. 9 oxys 9 and und வராதா மேம்? 9 und oxys 9 und oxys. யாரோ ஏதோ கேள்வி கேக்குறீங்க, எனக்கு யாரு கேக்குறீங்கன்னு புரியல. ஜினிதாவா? இல்ல மேம், ஒரே கேக்குற நிமிஷம். சொன்னேன் மேம். சரி, சரி, யாருக்கா டவுட் இருக்கா?
மேம் இப்போ மேம் 79 69 சரி, ஒரே 79 நிமிஷம் 69 யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா இங்க கூட ஒரு ஹேண்ட் ரைஸ் பட்டன் மாதிரி ஒண்ணு இருக்கும். அத கூட இது பண்ணுங்க. ஏன்னா எனக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது சில நேரம் கேட்க மாட்டேங்குது. டக்குன்னு அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நான் பார்த்துருவேன் யாருன்னு. இந்த ரியாக்ட்னு ஒண்ணு கீழே இருக்கு பாருங்க. ரியாக்ட்ல போனீங்கன்னா அங்க என்ன ரைஸ் ஹேண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஸ் இப்படி கொடுத்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிருவேன். ஓகே ம். ரேவதி ரேவதி மேம் எனக்கு அந்த 21ல இருந்தே சொல்லுங்க மேம். அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க மேம். எல்லாரும் கடகடன்னு பேசுறாங்க, ஒண்ணுமே புரியல மேம். இங்க கொஞ்சம் டவர் ப்ராப்ளம் வேற இருக்குங்க மேம். சரி நான் வரேன். ஏஞ்சலுக்கு என்ன புரியல? ஏஞ்சல் முதல்ல இருந்தே வரல இப்படி புரியும். ரேவதி 21 இருக்கா? ஆமாங்க மேம். இதை வந்து நீங்க எப்படி பிரிக்கணும்னா 1 20 அப்படி பிரிக்கணும். 1 ஓகே பிளஸ் மேம். 20 இந்த மாதிரி. ஓகே, இந்த பிளஸ்ஸுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும்னா உண்டு போடணும். ஓகே மேம். ஓகே, 1க்கு என்னது? அயன் ஐன். ஓகே, ஒன் அந்த ஐன்ஸ்ன்னு போடாம ஐன் மட்டும் தான் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே எங்கேயுமே மேம். ஐன்ஸ் போட்டுறக்கூடாது. ஐநூன். ஓகே, 20க்கு என்னது? ஸ்வான்சிஸ் ஸ்வான்சிஷ். ஓகே, ஐனு ஓகே மேம். உண்டு ஸ்வான்சிஷ். எப்படி ஆட் பண்றேன்? 1 அண்ட் 20 அப்படி போடுறேன். சரிங்க மேம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐன்ஸ் போட்டுறாதீங்க. ஐநூன் ஸ்வான்சிஷ் தான் போடணும். ஓகே மேம். ஓகே, இப்போ இதே இது ஓகே மேம். 23 அப்படின்னு என்ன போடுவீங்க? ட்ரை ஆ und ஆ 20. அவ்வளோதான். 43னா Dry und ட்ரை ட்ரை und Physis. ஃபியர்ஸிஷ். ஓகே, 40க்கு ஃபியர்ஸிஷ் போடும். ஓகே மேம். ஓகேவா? ம். ஓகே மேம். ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ கூடவே சேர்ந்து நம்ம என்ன சொல்ல போறோம்? 1 to 100 சொல்ல போறோம். ஏஞ்சல் என்னமா ரைஸ் பண்ணிருக்காங்க. கேட்டேன், அவங்க எதுவும் பதில் சொல்லல. ஓகே Lerne mit den Dinosauriern. T-Rex. Iggy. Bereit, Zahlen zu zählen? 1. 2. எல்லாமே அன்மியூட் பண்ணிட்டு repeat பண்ணுங்க. எல்லாருக்கும் நல்லா கேக்குதுல்ல? எஸ் மேம். ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லா 1 to 100 சொல்லி பார்த்துட்டீங்கன்னா அடுத்து எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? கடகடன்னு சொல்லி ஓகே மேம். 3 4. 5. 6. 7. 9. 10. Kommt, Kinder. Lasst uns von 11 bis 20 zählen. 11. 12. 13. 14. 16 17. 17
17, 18, 18, 18, 19, 18, 19, 20, 20, 20. Kommt, Kinder. Lasst uns von 21 bis 30 zählen. 20, 21, 21, 22, 22, 23, 23, 24, 24, 24, 25, 25, 26, 26, 26, 27, 27, 28, 28, 29, 29, 30, 30. Kommt, Kinder. Lasst uns von 31 bis 40 zählen. 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40. ஒரு அளவுக்கு ஐடியா கிடைச்சிருச்சாமா? Yes, ma'am. Kommt, Kinder. Lasst uns நம்மளுக்கு இங்கிலீஷ்ல யாரும் இப்படி ஐடியா எல்லாம் சொல்லி கொடுக்கல. டெய்லி சொல்ல வச்சுட்டே இருப்பாங்க, நம்ம அப்படியே பண்ணிட்டோம், அவ்வளவுதான். சரியா? அதே மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும், டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம கிளாஸ்ல அடுத்தடுத்த டாபிக் போகும்போது நான் மறந்துடுவேன். ஆனா டெய்லி பேஜ் நம்பர், புக் பேஜ் நம்பர் சொல்லும் போது சொல்லுவோம். ஓகே, பட் உங்களோட வேலை என்ன? டெய்லி ஒரு தடவை சொல்லி 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 பார்த்துட்டே இருக்கணும். நம்ம பாத்திரம் கழுவும் போது, வீடு கூட்டும் போது, வைக்கும் போது, அப்பெல்லாம் சும்மா ரீகால் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸை வந்து டிவியில போட்டு ஓட விட்டு கேட்டுட்டே இருக்கலாம். ஓகே, கிளாஸ் அப்பதான் படிக்கணும், உட்காந்துதான் படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஐடியா கிடையாது. ஓகே, நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க காதுல விழுந்துகிட்டே இருக்கும்போது அந்த ஸ்பீடு வந்துடும். ஓகே, யாரோ வனசலி பிரியா சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு ஃபாஸ்டா பேசுவாங்களான்னு. கண்டிப்பா பேசும்போது புரியாதான் செய்யாது. ஓகே, தமிழ் நம்ம வந்து அடுத்தவங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யாராவது தமிழ் கத்துக்கிறவங்க வேற கண்ட்ரிக்காரவங்கள்ட்ட போனீங்கன்னா இன்னும் இவ்வளவு ஃபாஸ்டா பேசுவீங்க அப்படின்னுவாங்க. ஓகே, அப்ப கேட்டு 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 பழகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. von 41 bis 50 zählen. 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, with an SSN certificate that will protect your customers' sensitive data along 50, 50. Kommt, Kinder. Lasst uns von 51 bis 60 zählen. 51,
52, 53, 54, 55, 60. Kommt, Kinder, lasst uns von 61 bis 70 zählen. 61, 62, 63, 64, 65, 67, 68, 69, 70. Kommt, Kinder, lasst uns von 71 bis 80 zählen. 71, 72, 73, Kommt, Kinder, lasst uns von 81 bis 90 zählen. 81, 82, 83, 84, 90. Kommt, Kinder, lasst uns 91 bis 100 zählen. 91, 100. Wunderbar.
Wir haben gelernt, von 1 bis 100 zu zählen. Wir So now I will share this video also in the link. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சும்மா இத பாருங்க, இப்படி சொல்லி சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் வாய்ஸ் மியூட் பண்ணிடுங்க. ஓகே, வாய்ஸ் மியூட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வீட்டில் நாய்க்கு ஓகே, வாய்ஸை மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்லி பாருங்க. சரிங்களா? அப்புறம் அப்படியே பார்க்காம சொல்லி பாருங்க. அப்புறம் யோசிச்சு யோசிச்சு சொல்லி பாருங்க. ஓகே, பட் இதுக்கு எக்ஸசைசஸ் இருக்குன்னு அதையும் நான் கொடுக்குறேன். ஓகே மேம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், 1 to 100 வரைக்குமே லேர்ன் பண்ணிட்டோம். ஒரே ஒரு எக்ஸசைஸ், நம்ம ஃபோன் நம்பரை இப்ப 2 பிரிச்சு சொல்லி பாருங்க. நேத்து ஃபோன் நம்பர் சொன்னோம்ல, தனித்தனியா சொன்னோம்ல. மேம் கொஸ்டின் என்ன மேம் கேட்டீங்க? ஃபோன் நம்பர் நேத்து பிராக்டிஸ் பண்ணலடா. ஆமா மேம். இப்படி பிரிச்சு சொல்லி பாருங்க. இப்ப இது என் ஃபோன் நம்பர் 88 அந்த மாதிரி தனித்தனியா 7 5 8 1 5 4 1. இதுதானே நேத்து பிராக்டிஸ் பண்ணோம். இப்ப எப்படி சொல்லணும்? ஃபுன் சீப்ஸிஷ் இப்போ எப்படி? ஓகே ஓகே 15 ஓகே இப்படி சொல்லி பாருங்க. 7 und 5 8 und 1 அப்படியே ரிவர்ஸ்ல சொல்றீங்க. 70ங்கறதா 70 தான் சொல்லணும். அப்ப ஃபுன் சீப்ஸிஷ் ஓகே 5 7 6 81 5 1 20க்கு கீழ வரது அப்படியே சொல்லணும். 51 46 அது அயன் இல்ல, ஐன். 46 15 ஃபுன் சேம். 15க்கும் 51க்கும் என்ன டிஃபரன்ஸ்? 51 வந்துட்டு அயன் ஃபுன் சிஸ் அயன் உன் ஃபுன் சிஸ் திரும்ப அயன் தான் வருது. 15 ஃபுன் சிஸ் அயன் சொல்லாதீங்க. ஐன் 10. சரி, சரி. இப்ப எல்லாரும் அவங்க போன் நம்பர் இது மாதிரி சொல்லுங்க பாப்போம். ரேவதி இருங்க மேம், ஃபர்ஸ்ட் எழுதி வச்சிருக்கேன். மேம் 16 ஒரு வாட்டி மேம். 16. அதாவது எஸ் சொல்லாம அது இசட் மாதிரி சொல்லணும். ஜெக்ஸ் அப்படின்னு சொல்லணும். நார்மலா மேலா ஃபீமேலான்றதுக்கு ஜெக்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்கல. எஸ் மேம். அதே இது இங்க என்ன சொல்றீங்க? ஜெக்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. ஜெக்ஸின் முடிஞ்சு. ஜெக்ஸின் அவ்வளவுதான். மேம் அந்த 2 0 வருது இல்லைங்க மேம், அதை எப்படிங்க மேம் சொல்றது? அந்த நுல்லுன்னு மட்டும் சொன்னா போதும். நுல் அப்படி நுல் அப்படின்னு சொன்னா மட்டும் போதுமா மேம்? ஆமா, சொன்னா போதும். ஓகே சொல்றீங்களா ரேவதி? மேம் ஒரே ஒரு நிமிஷம்.
மேம் நான் சொல்றேன் மேம். ம். இப்ப குணவதி சொல்லுவாங்க. மித்தவங்க எல்லாம் அவங்க சொல்ற போன் நம்பர் கரெக்டான்னு செக் பண்ணி நீங்க எழுத போறீங்க. அவங்க சொல்ற நம்பரை நீங்க நோட்ல எழுதுங்க பாப்போம். ஓகே ட்ரை 1 6 fish 6 fish ஒரே நிமிஷம் axe fish ஒரே நிமிஷம் குணவதி ஒரே நிமிஷம். நான் போர்டுல போடுறேன். சரிங்களா? மித்த எல்லாரும் நீங்க எழுதுறது கரெக்டான்னு செக் பண்ணுங்க. யாரும் போர்டை பார்க்க கூடாது. ஐயோ கேன்சல் ஆயிட்டு. சொல்லுங்க. ட்ரை 1 6 fish axe fish 6 1 fun fish 1 1 swan fish 6 1 zen okay ma'am correct ma'am Zexon 6 1 zen ma'am correct da ma'am எல்லாரும் இதே மாதிரி எழுதிட்டீங்களா பாருங்க. ma'am double 1 correct ma'am. கடைசி டபுள் வரும் அதுதான் கேக்குறேன். அப்ப இதை எப்படி சொல்லணும்? Right. Zexane 6 1 இங்க வந்து செக்ஸேன் சொல்லணும். இது 16 இல்லையா? yes ma'am. அப்ப செக்ஸேன் சொல்லணும். 61னாதான் ஐனோன் செக்ஸேஷன் சொல்லணும். okay ma'am. இது மட்டும் தான் எல்லாம் ரொம்ப குழம்புறீங்க. 16 அப்படின்னா செக்ஸேன், 61னாதான் ஐனோன் செக்ஸேஷன். okay ma'am. குணவதி குட். அடுத்து எல்லாரும் அந்த கரெக்டா எழுதினீங்களா? ட்ரை பண்ணீங்களா? மேம் ஃபர்ஸ்ட் 6 நம்பர் கரெக்டா எழுதிட்டேன் மேம். அடுத்த 4 நம்பர் அவங்க சொன்னது எனக்கு புரியலைங்க மேம். சரியா? எக்ஸாம்ல இது ஒரு கொஸ்டின்ப்பா. ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்திருப்பாங்க, 3 ஃபோன் நம்பர் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அவன் ஆடியோல எந்த ஃபோன் நம்பர் சொல்றாங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு தான் அதை பண்ண சொன்னேன். இப்படிதான் கேட்பாங்க. சரி மேம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் இருந்தா அனுப்பி விடுங்க மேம். லிங்க் கண்டிப்பா அனுப்புறேன். கண்டிப்பா முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த நிக்கோஸ் இருக்கு நான் அனுப்பி சொல்றேன். இது மட்டும் இல்ல, எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவீங்க, ஸ்ட்ரீட் பேர் எப்படி சொல்லுவீங்க, அது எல்லாமே இருக்கும். ஓகே, நீங்க நம்பர்ஸை மட்டும் அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மித்ததெல்லாம் நம்ம வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிச்சோம். மேம் நான் சொல்லவாங்க மேம்? சொல்லுங்கப்பா. ட்ரை 1 9 fish ட்ரை 1 set fish 0 set 1 fear fish act 1 fear fish. கரெக்ட்டா? ஓகே மேம், கரெக்ட் மேம். ஜினிதா அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட். நீங்க ஒயிட் போர்ட்ல என்னமோ இது பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மைக் மாதிரி பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கடா. நீங்க எடுத்து போயிட்டீங்க. ஐயோ சாரி. இல்ல நான் வந்து அன்மியூட் பண்றதுக்கு ஒரு பட்டன் கிளிக் பண்ணேன், அது மியூட் ஆயிடுச்சு திரும்பி. இப்போ கரெக்ட். ஓகே மாமா. ட்ரை 1 9 6 Pure 1 and 6 axis fun 9 6
ein und 50. 83. ஐன்சிஷ்லாம் வராதே. இல்ல மேம் அது அது என்ன சொல்லணும்? ரைசின். ட்ரைசின் ஆக்சிஸ். ட்ரைசின் 13 தானடா. நீங்க போர்ட பாருங்க கரெக்டா எல்லாம். மேம் லாஸ்ட் ஒன் வந்து ட்ரை und ஆக்சிஸ். ஆக்சிஸ். நீங்க ஆக்டுக்கும் எனக்கும் குழப்புறீங்க. ஆக்சிஸ் 83. குணவதி முடிச்சிட்டாங்க. வனசெல்வி பிரியா. எப்படி மேம் நான் பேசுறது கேக்குதுங்களா? மியூட்ல இருக்கு. கேக்கு சந்தியா சொல்லுங்க. ஓகே மேம். நீங்க கேளுங்க. சொல்றீங்களா? நீங்க 8 ஆமாம். ஞாபகம் வச்சிருக்காங்க மேம். யார் இது என்னமோ நோண்டி விட்டா? நானா மேம்? என்னது பண்ணுங்க பாருங்க. அசனம் பண்ணுங்க. ஐயோ சின்னல. 6. சொல்லுங்கம்மா. 9 und 6 ist 20. 56. 89. 79. ஓகே இந்த சீபன் மட்டும் இஜெட் வரும்போது சீபன் வரும். 76 கரெக்டான்னு பாத்துருங்க. நீங்க எழுதுனது கரெக்ட் மேம். மேம் 79 ஒருக்கா ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க மேம். 79 Zeeb fish. SIEB. Zeeb. Yes. Zeeb fish. கண்ணு போடாம ஜீபு போடணும். ஓகே இந்த இஜெட் வரும்போது இஎன் வராது. சீப் சிஸ். சங்கீதா. ஐயோ 11:10 ஆயிடுச்சு டக்குன்னு. எப்படி டைம் போறது தெரிய மாட்டேங்குது. சங்கீதா. அன்மியூட் பண்ணுங்கடா சங்கீதா. வேற யாரும் சொல்லலையா வனசெல்வி? மேம் சொல்லுங்கப்பா. என்ன மேம் சொல்லணும்? ஃபோன் நம்பர் சொல்லுங்கப்பா. சொல்லிட்டேன் மேம் நானு. ஆமா நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. சந்தியா சிஸ்டர் சொல்லல. அதான் கண்ண மூடிட்டு இருக்காங்க. சந்தியா சொல்லிட்டாங்க. சொல்லல மேம். சொல்லிட்டாங்களா? வாட்டி உரா பாருங்க மேம். ஏய் இப்ப இதுக்கு முன்னாடி சொன்னது யாரு? சந்தியாவா வனசெல்வியா? நான் தான் மேம் சொன்னேன். வனசெல்வி சொன்னது ரெண்டு பேரும் அன்மியூட் பண்ணிருக்காங்க. நான் அந்த சந்தியா தான் சொல்றாங்கன்னு நினைச்சிட்டேன். இல்ல மேம் வனசெல்வி தான் சவுண்ட் ஜாஸ்தி விடுவா. சரி சந்தியா சொல்லு. அதான் சரி நம்பரை மாத்திட்டாங்க போல நினைச்சு.
மேம் எனக்கு டவுட் இருக்கு மேம். இங்க பாருங்க மேம். சொல்லுங்க. அப்ப என்னோட ஸ்டார்டிங் நம்பர் 81 மேம். ஐநூறு ஆப்சிஷ் கரெக்ட்டுங்களா? ஆமா கரெக்ட். ஓகே. அப்புறம் 10 வரும் மேம். நுல் உண்டு ஐன்சிஷ் வருமா இல்ல வந்து ஜெயின் வருங்களான்னு தெரியல. அது ஒரு டவுட். நுல் உண்டு அப்படி வரும், ஐன்சிஷ் அப்படி வருங்களா? 10 தானே வருது அது. பொறுங்க. ஜெயின் தானே வரணும். யாரோ வேலை பாக்குறீங்க, என்னைய வேலை பார்க்க மாட்டேங்கிறீங்க. எதுவுமே பண்ணலப்பா. எனக்கு இந்த ஒயிட் ஸ்கிரீன் மட்டும் தான் மேம் தெரியுது. அது அப்படிதானே எல்லாருக்கும் தெரியுது. இதுல வந்துட்டு உங்களோட நேம் போயிட்டு போயிட்டு எனக்கு வருது. எழுத முடியல. என்னமோ எனக்கும் அதுதான் மேம் தெரியுது. அந்த ஒயிட் ஸ்கிரீன் தான் மேம் தெரியுது. இப்போ மேம் அடுத்த நம்பர் 10 இருக்கு மேம். அது எப்படி மேம் சொல்றது? சரி 8110 8110 அப்படி 81 போட்டேன், அப்புறம் 10 வருது. அப்ப 10 சொல்லுங்க, அவ்வளவுதான். அப்புறம் ஆப்ட் உண்ட் ஆக்சிஷ், மறுபடியும் ஆப்ட் உண்ட் ஆக்சிஷ், அப்புறம் வந்து த்ரை, அப்புறம் நுல் மேம். அவ்வளவுதான். போதுமா பிரியா? என்ன மாட்டி விட்டுட்டே இருக்கா. ட்ரையும் நுல்லும் என்னது அத சொல்லுங்க. புரியல மேம். ஜீரோ பாருங்க மேம், அவ ஆன்சர் பண்றா. என்ன தானே கேட்டீங்க? நான் சொல்லவே இல்ல. நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் சொல்லவே இல்ல. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க சொல்லுங்க மேம். என்ன மேம் கேட்டீங்க என்கிட்ட? ட்ரையும் நுல்லும் என்னன்னு கேட்டேன். ட்ரைன்றது வந்து இது 3 மேம். ட்ரை வந்து 3, நுல்லு வந்து 0. 30 எப்படி சொல்லுவீங்க? ட்ரைசிஸ். இருங்க இருங்க மேம். ட்ரை மேம் லாஸ்ட்ல 02 மேம். எனக்கு அப்ப ட்ரை நுல். நாளைக்கு வேற ஏதாவது நம்பர் பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த நம்பர் மேம் 02 லாஸ்ட் 02 மேம். எப்படி மேம் சொல்லுவீங்க? லாஸ்ட் 02 மேம். நுல் தான மேம் சொல்லுவீங்க. நான் கரெக்ட்டா தான் மேம் சொன்னேன். என்னங்க மேம்? நுல்ஸ் வைன்னு சொல்லணும். நுல்ஸ் வை மேம். ஆமா ஆமா கரெக்ட் மேம். 02 ஆமா புரியுது மேம். இது 02ன்றதுனால ஃபர்ஸ்ட் வரதே சொல்லிக்கலாம்ன்றீங்க. கரெக்ட்டா மேம்? ஆமா. थैंक यू மேம். மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்க மேம். இப்போ அவங்க சொன்னாங்களா மேம் லாஸ்ட் 30 வந்திருக்கு. அத வந்து நம்ம டைரக்டா அந்த 30 இல்ல நான் டவுட் தான் கேக்குறேன். இப்போ 30 இப்போ லாஸ்ட் 30ன்னு இருக்குல மேம். அத வந்து நம்ம 30 அந்த ட்ரைசிஸ் அத அப்படியே சொல்லிரலாம்ல? ட்ரைசிஷ்னா சொல்லணும். 30 முடிஞ்சனா 30 ட்ரைசிஷ்னா சொல்லணும். ஓகே மேம். நம்ம டியூஸ்டே தான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். Tuesday, Wednesday, Thursday, Friday 4 நாள் ஆயிடுச்சு. மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும்னு நினைக்கிறேன் மேம். மண்டேல ஓரியன்டேஷன் கிளாஸ் இருந்தது மண்டே. வேற யாரும் இந்த வாரம் ஃபுல்லாமே லீவ் போடல. எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? எல்லாரும் வந்துட்டோம். போகமா சொல்றேன். ஓகேமா. Choose what's not. Choose நான் ஹோம்வொர்க் சொல்லிட்டேன். சரிங்களா? Good night. Choose ma'am. Good night ma'am. Okay ma'am. Thank you ma'am. Good night ma'am. Good night.